கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்றது 24/7 அப்படின்னு சொல்லி ஒரு கேப்பே இல்லாம ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் கிரிப்டோ மார்க்கெட். இதுல உங்களால மந்த்லி ஆவரேஜா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும்? அதாவது நீங்க இந்தியன் மார்க்கெட்லயோ ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயோ ட்ரேட் பண்ணீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் செல்லர், அதாவது ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு மந்த்லி 4ல இருந்து 5%, அதுவே மேக்ஸிமம் தான். அந்த ரிட்டர்ன் எடுத்தாலே நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் அப்படின்னு சொல்லலாம். அதே ஆப்ஷன் ட்ரேடிங்க நீங்க கிரிப்டோ மார்க்கெட்ல பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் இந்த ஒரு 5 டேஸ்ல 50% ரிட்டர்னை எப்படி ஏர்ன் பண்ணேன், அதுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதுக்கு யூஸ் பண்ண டைமிங் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 24/7 அப்படின்னு ரன் ஆகக்கூடிய ஒரு கேப்பே இல்லாத மார்க்கெட் தான் கிரிப்டோ மார்க்கெட். இது சாட்டர்டே இருந்தாலும் சரி, சண்டே இருந்தாலும் சரி, தொடர்ந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும் கிரிப்டோ மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, அதுலயும் பர்டிகுலர் ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் செல்லரா ஒரு 3 to 4 மேக்ஸிமம் ஒரு 5% நீங்க ஒரு மந்த்லி கன்சிஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தீட்டா டிகே யூஸ் பண்ணி தான், அதாவது பிரீமியமோட டிகே யூஸ் பண்ணி தான் நீங்க ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க ஆப்ஷன் பையரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15% ரிட்டர்னை நீங்க மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அதிகமா பண்ற ட்ரேடர்ஸும் இருக்காங்க, இதுக்கு கம்மியா பண்ற ட்ரேடர்ஸும் இருக்காங்க. நான் சொல்றது இயர் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா பண்ணி அதை மந்த்லி ஆவரேஜ் பண்ணும்போது வர ரிட்டர்ன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்க ஆப்ஷன் செல்லர்னா ஒரு 4 to 5% மந்த்லி பண்றது ஒரு டீசென்டான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பண்ற ஒரு ரிட்டர்ன்ஸா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு. ஸோ நீங்க அதே ஆப்ஷன் ட்ரேடிங்க கிரிப்டோல போய் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம், அதுல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கிரிப்டோ ட்ரேடிங்ல நான் இப்ப எவ்வளவு கேபிட்டல் டெபாசிட் பண்ணேன், அதுல ROI அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எவ்வளவு கிடைச்சது, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், ஸோ கிரிப்டோ மார்க்கெட்ல என்னென்ன மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடேவா இருக்கலாம், பொசிஷனலா இருக்கலாம், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம், இல்ல ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், அதுல நான் எப்படி இந்த ட்ரேட பண்ணி ஒரு 5 டேஸ்ல 50% ரிட்டர்ன், அதாவது நான் போட்ட கேபிட்டல்ல கிட்டத்தட்ட 50% 50% ரிட்டர்ன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா கிரிப்டோவோட சார்ட், அதுக்கப்புறம் எத்தீரியம். ஏன் அப்படின்னா கிரிப்டோல இந்த 2 சார்ட் மட்டும் நான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நீங்க கிரிப்டோல ஆப்ஷன் ட்ரேடிங், அதாவது கிரிப்டோ ட்ரேடிங் பண்றதுக்கு நீங்க கிரிப்டோல நிறைய காயின்ஸ் இருக்கு. அதுல மீம் காயின்ஸ் சொல்லலாம், மேஜர் காயின்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய காயின்ஸ் இருக்கு. இதுல டாப் காயின்ஸ் இந்த மேல பாத்தீங்கன்னாலே நிறைய காயின்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் மூவ்மெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதோட மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது மூவ்மெண்ட் ரொம்பவே அக்ரெசிவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 12%, 7% அப்படின்னு சொல்லி அதோட மூவ்மெண்ட் கொஞ்சம் வால்டைலாக தான் இருக்கும் பொதுவாக கிரிப்டோ மார்க்கெட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நீங்கள் ஒரு 2 காயின்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ண முடியல 2 காயின்ஸ் எல்லாம் உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா BTC, ஒன்று எத்தீரியம், ஒன்று பிட்காயின், ஒன்று எத்தீரியம். ஸோ அதனால தான் நான் வாட்ச் லிஸ்ட்ல 2 காயின் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மேஜராக இந்த 2, அதாவது 2ல தான் பண்ண முடியும். இந்த 2ல தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பத்தி பார்க்கலாம். இப்போ பிட்காயின்ல அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல இதான் ஆப்ஷன் செயின். ஸோ இந்த பிட்காயினோட ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா 90,000, 90,200, 90,400 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் கேப் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நிப்டியா இருந்தா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு இடையில 50 பாயிண்ட் கேப் இருக்கும். ஸோ இதே நீங்க பேங்க் நிப்டியில போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு இடையில ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 59,800, 59,900, 60,000 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு இடையில உள்ள கேப் 100 பாயிண்ட்ஸா கேப் டிஃபரன்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சேம் இதே கிரிப்டோல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இடையில உள்ள கேப் பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸோட கேப்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 90,000, 90,200, 90,400, 90,600 இப்படிதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரைக் கேப் பாத்தீங்கன்னா 200 டிஃபரன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிரிப்டோ ட்ரேடிங்ல உங்களுக்கு வால்யூமே ரொம்ப ஹையா தான் ட்ரேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வால்யூம் பாத்தீங்கன்னா $2.28 பில்லியன் அளவுக்கு இங்க வால்யூம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா $383.1 மில்லியன் இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்டும், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதோ எப்படி நோட் பண்ணுது அப்படின்னா ஓப்பன் இந்திய மார்க்கெட்ல இருக்கிற ஓப்பன் பொசிஷன், அது பையா இருந்தாலும் சரி செல்லா இருந்தாலும் சரி, ஒன் கேஸ் பை பண்ணிட்டு அதை செல் பண்ணாம ஓப்பன்ல இருந்தாலோ, செல் பண்ணிட்டு அதை பை பண்ணாம இருந்த ஓப்பன்ல இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை டினோட் பண்ணுது. ஸோ இவ்வளவு வால்யூம்லயும் இவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் பிட்காயின்ஸ் இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் எப்ப இதுல ட்ரேட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இது என்னோட அக்கௌண்ட்ல P&Lோட அனாலிட்டிக்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா லாஸ்ட் 7 டே, லாஸ்ட் 30 டேஸ் இதுல நீங்க பாத்துக்கலாம். நான் லாஸ்ட் ஒரு 5 டேஸா தான் ட்ரேட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்
25th நவம்பர் 12:30க்கு தான் நான் வந்து அமௌண்ட்டே உள்ள டெப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ 25th நவம்பர் 12:30 PM-க்கு நான் ஒரு 10K அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்தியன் ருபீஸ்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்தியன் ருபியில தான் டெபாசிட் பண்ண முடியும், இந்தியன் ருபியில தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஏன் இப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து டாலர்ஸ் கன்வர்ஷன் ரேட் வந்து பிக்ஸ்டா தான் இருக்கும். அதாவது நீங்க எப்ப டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணாலும் அதோட கன்வர்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா $85 தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 10K டெபாசிட் பண்றேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு 85K அதோட USD-ல பாத்தீங்கன்னா 10K 10,000 டிவைடட் பை 85 போட்டீங்கன்னா 117.64 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோவ் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல 117.64 எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இங்க டாலர் கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 85 rupees. இது வந்து பிக்ஸ்டு. நீங்க டெபாசிட் பண்ணும்போது அதே 85 தான், வித்ட்ரா பண்ணும்போது 85 தான் இருக்கும். டெபாசிட் பண்ணது வந்து 25th நவம்பர் 12:30 PM-க்கு வந்து ஒரு $117.64. அதை இந்தியன் ரூபியில பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் ரவுண்டா நான் வந்து டெபாசிட் பண்ணிருக்கேன். ஸோ அது இன்னைக்கு கரண்டா இங்க பாத்தீங்கன்னா 30th நவம்பர் 25ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 days தான் இருக்கு. 5 daysல இது எவ்வளவுனா $15,006 ரூபாய். அதாவது USD-ல பாத்தீங்கன்னா $177 ஆயிருக்கு. அப்ப 10,000 டெபாசிட் பண்ணோம். இன்னைக்கு 15,000 கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. 15,000 மேலேயே தான் ப்ராஃபிட்ல இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5,000 ரூபாய் ப்ராஃபிட். இது நம்ம ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் போது பண்ண 5,000 டிவைட் பை 10,000 போட்டீங்கன்னா 5,000 நம்ம பண்ண ப்ராஃபிட், 10,000 நம்மளோட கேபிட்டல் இன்ட்டு 100 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன் வந்து நம்ம அந்த 5 daysல பண்ணிருக்கோம். இது வந்து எந்த ஒரு டெமோ அக்கௌண்ட் கிடையாது, ரியல் அக்கௌண்ட்ல நம்ம பண்ண ட்ரேடு. கிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், INR-ல வச்சு உங்களுக்கு கட்டுறேன். 10K-வா இருந்தது. இடையில கொஞ்சம் நீங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே கொஞ்சம் லாஸ்ல இருந்துச்சு. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கூடி ரைஸ் ஆகி இங்க பாத்தீங்கன்னா 15,000 மேல வந்து இப்ப நம்ம P&L வந்து ரன் ஆகிடுது. ஸோ அடுத்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதில் டெப்ளாய் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கீழே காட்டும் உங்களுக்கு என்னென்ன பொசிஷன் ஓப்பனில் இருக்கு, என்ன ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணீங்கன்னா இங்கே காட்டும். ஓப்பன் ஆர்டர் அதாவது லிமிட் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருந்தீங்க இங்கே மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஆர்டர் ஹிஸ்ட்ரி என்னென்ன ஆர்டர்லாம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றத இங்கே காட்டும். சேம் அதே தான் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் உங்களுக்கு காட்டுறேன். 25th நவம்பர் 12:48 12:30க்கு நம்ம ஃபண்ட் டெபாசிட் பண்ணோம். 12:45க்கு 25th நவம்பர் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 50-50 அதாவது 50 லாட்ஸ் வந்து BTC-ல பிட்காயின்ல ட்ரேட் எடுத்துருக்கோம். இதுல வந்து நீங்க ஒரு லாட் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 0.001 அப்படின்னு காட்டும். நம்ம 5 லாட் எடுத்தா 0.005 காட்டும். நம்ம $50 எடுத்தனால 0.005 காட்டுது. ஸோ உங்களால ஒரு லாட்ல கூட இதுல ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஒரு லாட்டோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 0.001. ஸோ நம்ம $50 அன்னைக்கு ட்ரேட் எடுத்தனால 0.005 அப்படின்னு காட்டுது. என்ன பண்ணோம் அப்படின்னா 1,09,000 ரூபாய் கால் ஸ்ட்ரைக்கையும் 70,000 ரூபாய் புட் ஸ்ட்ரைக்கையும் இப்ப மேல போய் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரியில இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 26/12 அதாவது நம்ம டிசம்பர் மந்த் எக்ஸ்பைரியில தான் ட்ரேட் பண்ணிக்கோம். 26 தான் டிசம்பர் மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரியா இருந்தது. ஸோ இதுல போயிட்டு 70,000 ரூபாய் கால். இதுதான் நமக்கு லிக்விடிட்டி இருக்கிற லாஸ்ட் புட் ஸ்ட்ரைக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதில் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் வேண்டாமேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டோம். ஸோ 70,000 புட்டோட ஸ்ட்ரைக்கை நம்ம செல் பண்ணோம். செல் பண்ணப்ப அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸிகியூஷன் பிரைஸ் வந்து $627 அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த $627 செல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ புட் செல் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இன்கேஸ் அதே இடத்துல சைடு வேல போனாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த 70,000 கீழே அதாவது 70,000 கீழே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆக வரைக்கும் நம்ம இந்த ஃபுல் ப்ரீமியத்தையும் டிகே பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,09,000 ஸ்ட்ரைக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த 1,09,000 ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் டெல்டா பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணனால இங்கே நான் நேராக செல் பண்ணும் போது இதில் இருந்த டெல்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.8 0.9ல இருந்தது. ஸோ சேம் டெல்டா இங்கேயும் ட்ரேட் பண்ணிடலாம். மோர் ஆர் லெஸ் அந்த ப்ரீமியமும் ஈக்குவல் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஒன் சைடு ஆகுது அப்படின்னா இங்க வர லாஸை அந்த ப்ரீமியம் டிகே கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மோர் ஆர் லெஸ் சேம் ப்ரீமியம் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல சூஸ் பண்ணேன். ஒரு $500 $514 கால் ப்ரீமியமும் ஒரு $627 புட் ப்ரீமியத்தையும் செல் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு 0.5 லாட் 50 லாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள். இதோட பே ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம அன்னைக்கு எடுத்த ட்ரேடு. இதோட பே ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் மார்க்கெட் நம்ம 2 செல் பண்ண ஸ்ட்ரைக்கு மேலேயோ கீழேயோ போகாம இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு $57 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிடும். இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும்.
ஸோ இதான் நம்ம 25 நவம்பருக்கு செல் பண்ணும்போது மார்க்கெட்டிங் இருந்துச்சு. கரெக்டாக நான் செல் பண்ண உடனே அந்த ஸ்பாட்டோட ப்ரைஸை மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம செல் பண்ணப்ப மார்க்கெட் வந்து 86,814 இருந்துச்சு. நம்ம செல் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்லேயே மார்க்கெட் வந்து ஒரு 7% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுலயும் ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியும். நம்ம செல் பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுலயும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.56% வந்து மூவ்மெண்ட் மிடில் கேண்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வயலண்டா மூவ்மெண்ட் ஆகும்போதும் நம்ம அதிகமா லாஸ் பண்ணிடக்கூடாது. ட்ரேட் நம்ம கண்ட்ரோல்லே வச்சிருவோம். இதுவும் 24/7 ரன் ஆகுறதுனால நீங்க உட்காந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். இன்கேஸ் வயலண்டா மூவ்மெண்ட் ஆகும்போது லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஃபார் ஓட்டியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சேஃபா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். இன்கேஸ் அந்த மார்க்கெட் டைம்ல உங்களால அவைலபிளா இருக்க முடியல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வர்றீங்க அப்படின்னா ஸோ அந்த அன்னைக்கும் உங்க பொசிஷன் வந்து சேஃபா இருக்கும்னா நீங்க ஃபார் ஓட்டியம் போறது பெஸ்ட். நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் லைன் தான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட். பாத்தீங்கன்னா அப் சைட்ல வந்து 1,10,140 தான் நம்மளோட பிரேக் ஈவன் அப் சைட்ல. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம செல் பண்ண ரேஞ்சில இருந்து ஒரு 27% கிட்ட நமக்கு அப் சைட் ரேஞ்ச் இருக்கு. டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பிரேக் ஈவன் 68,859 அப்படின்றத நம்மளோட டவுன் சைட் பிரேக் ஈவனும். ஸோ டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு அதே 20%, மேல ஒரு 27% அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எங்க வந்து எக்ஸ்பைரி டே வரைக்கும் மூவ்மெண்ட் ஆனாலுமே நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டான $57 வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதில் இப்போ கரண்டா ரன் ஆகிட்டு இருக்க பிஎன்எல் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் பிஎன்எல் வந்து $18 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரேட் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடிசியில் நம்ம இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன்ல 3,700 ஸ்ட்ரைக்கும், புட் ஆப்ஷன்ல 2,400 ஸ்ட்ரைக்கும் செல் பண்ணியிருந்தோம். இதுலயுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா என்னைக்கு செல் பண்ணோம் அப்படின்னு கட்டும். இந்த லாஸ்ட் 150 குவான்டிட்டி தான். ஸோ இதுல வந்து 25 நவம்பர் அன்னைக்கும் 25 நவம்பர் அன்னைக்கு தான் செல் பண்ணியிருக்கோம். சாயங்காலம் டயத்துல வந்து 6:40க்கு நம்ம இந்த 2 ஸ்ட்ரைக் என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ அதோட பே ஆஃப் போய் பார்த்துடலாம். ஸோ எதுக்காக இந்த மந்த்லியில் எடுத்தோம் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் மந்த்லியில் எடுத்தோம். ஸோ இதோட பே ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து வாங்க செகண்ட் எடுத்த ட்ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் நம்ம ஆப்ஷன் ஹிஸ்ட்ரி ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் அதுக்கு அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 150 குவான்டிட்டியில் எத்தீரியம்ல எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தது பிட்காயின்ல, ரெண்டாவது எடுத்திருந்தது எத்தீரியம்ல. அதுவுமே 25 நவம்பர் அன்னைக்கு 6:40 அன்னைக்கு தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். இதோட ஸ்ட்ரைக்ஸ் என்ன அப்படின்றத பே ஆஃபோட பார்த்துடலாம். ஆப்ஷன் போய்கிட்டு இங்க பொசிஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பே ஆஃப் வரும். இதுல பிடிசி தனியா எத்தீரியம் தனியாவே காட்டிடும். இதுல நம்ம ரெண்டாவது எடுத்தது மந்த்லி எக்ஸ்பீரி தான். அதுவுமே நம்ம செல் பண்ண 2 ஸ்ட்ரைக் என்னன்னா பாத்தீங்கன்னா 3,700 காலையும் 2,400 புட்டையும் தான் செல் பண்ணியிருந்தோம். இதுல வந்து கால் ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் பாத்தீங்கன்னா $52, புட் ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் பாத்தீங்கன்னா $64.9. இது ரெண்டையும் செல் பண்ணிட்டு எதுக்காக பையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த பிரீமியம் இந்த பே ஆஃப்ல பாத்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ராங்கிள்ஸ் தான். இதுல லாஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் லாஸ், அன்லிமிட்டட் லாஸ். அதாவது இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றத ஒண்ணு பார்த்தோம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 சைடுமே அன்லிமிட்டட் லாஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு உங்களால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். இந்த ரேஞ்சுக்குள்ளயுமே வயலண்டா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்ல தான் இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் கத்துக்கணும். இன்கேஸ் இது 24/7 ரன் ஆகுறதுனால இன்கேஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க பையரா இருக்கிறதுக்கும் செல்லராகும் இதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸும் கூட. ஸோ அந்த மேக்ஸ் லாஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பையவும் இந்த எத்தீரியம் ட்ரேட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் லாஸை மிட்டிகேட் பண்றதுக்காக 2 சைடில் கொஞ்சம் பையும் பண்ணியிருந்தோம். கால் சைடில் வந்து 4,200 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை பையும், புட் சைடில் ஒரு 2,100 அப்படின்ற ஸ்ட்ரைக், அதாவது கிட்டத்தட்ட $20 கிட்ட நம்ம பை பண்ணியிருந்தோம். $50. அதாவது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நெட்டா நீங்க வந்து கிரெடிட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ப்ராஃபிட் வரும். இதுல எப்படி நெட் கிரெடிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பண்ண பிரீமியம் ஃபர்ஸ்ட் 2 பிளஸ் பண்ணிக்கோங்க. 52.1 பிளஸ் 64.9 இந்த 2 ஸ்ட்ரைக் தான் நம்ம செல் பண்ணிருக்கோம். அது 2 பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு $117 கிடைக்கும். அதுல இருந்து பை பண்ண ஸ்ட்ரைக் மைனஸ் பண்ணிக்கோங்க. 21.3 வந்து கால் பைக்கும், 26.9 வந்து புட் பைக்கும் இருக்கும். ஒரு $68 வந்து நமக்கு வந்து நெட் கிரெடிட்டா இருக்கும். இதுல நம்மளோட லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 1.5 இருக்கும். நமக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் இங்க கிடைச்சிருச்சா. இப்படிதான் மேக்ஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் $103 கிடைக்கும். இதே மேக்ஸ் லாஸ் வந்து அன்லிமிட்டடா இருந்துச்சு, அதை குறைக்கிறதுக்காக நம்ம 2 பக்கம் பை வச்சிருக்கோம். ஸோ இதுல பிரேக் ஈவன் பாத்தீங்க அப்படின்னா அப் சைட்ல வந்து 3,768 பாயிண்ட்ல வந்து நமக்கு அப் சைட் பிரேக் ஈவன்ஸ் இருக்கு. இது சார்ட்ல போய் மார்க் பண்ணி அதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கதான் இருந்துச்சு நம்ம செல் பண்ணும்போது 25 நவம்பர் அன்னைக்கு மார்க்கெட் இருந்த இடம் வந்து 2,893 சம்திங்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3,768
3768 நான் ரவுண்டா 379 அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். டவுன் சைடில் 2331. ஸோ இந்த ரெட் லைன் ரெண்டுமே நம்மளோட பிரேக் இவன் பாயிண்ட். ஸோ நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆன இடத்துல இருந்து அப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட அப்சைட் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனால் நமக்கு அப்சைட் பிரேக் இவன் பிரேக் ஆகும். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19% மூவ்மெண்ட் ஆனால் நமக்கு டவுன் சைடு வந்து பிரேக் இவனும் பிரேக் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதாலையும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கலாம். இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த மந்த் எண்டிங், அதாவது 26 மந்த்லி எக்ஸ்பைரி டேட் என்ன பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர். இந்த 26 டிசம்பர் வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரெட் லைன் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபுளா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது ஒரு லிமிட்டட் தான். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஒரு $103 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஆனா இது யூஸ் பண்ண கேபிட்டல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $40 அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 100% ரிட்டர்ன் அப்படின்னு 1 மந்த்ல கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேரானது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. இங்க ஏன் அவ்வளவு கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம் கம்பேரிட்டிவ் இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பிரீமியம் ரொம்பவே ஹையா இருக்கு. அந்த அளவுக்கு வால்யூமும் இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் தருதோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரே நாள் 10%, 15%, 20% அப்படி கூட நம்ம கிரிப்டோ மார்க்கெட் வந்து வாலட்டைலா மூவ்மெண்ட் ஆகும். நம்ம இந்தியன் மார்க்கெட் அந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து நம்ம ரேரா தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க அந்த ரிஸ்கையும் ஒரு கன்சிடர் பண்ணி தான் உங்க ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம மூணாவது இடத்த ட்ரேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன் ஹிஸ்டரியில இந்த $150 அப்புறம் ஒரு $100 செல் பண்ணியிருக்கோம். இது எதுல பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி எக்ஸ்பீரியன்ல பண்ணிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பீரியன்ல பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மந்த் எண்டு வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா ப்ராஃபிட். இப்போ நம்ம வீக்லி எக்ஸ்பீரியன்ல எடுத்த ட்ரேட் வந்து 12 அதாவது 12 டிசம்பர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் இருக்கு. ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து இந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணோம்னா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான். ஸோ 12 டிசம்பர் எத்தீரியம்ல இந்த 2 ட்ரேட் எடுத்துருவோம். இங்க ஒரு செல்லுன்னு காட்டும். ஸோ இந்த சைட் தான் இப்போ ஆர்டர் ஹிஸ்டரியிலையும் பார்த்தலாம். 100 லாட் இங்க 100 லாட் எத்தீரியம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு லாட்டுக்கு சமம். அதே இது நீங்க பிட்காயின்ல எடுத்தீங்கன்னா 1000 லாட் எடுத்தாதான் ஒரு லாட்டுக்கு சமம். 1 BTCக்கு ஈக்குவல். இங்க 100 லாட் எடுத்தாலே 1 எத்தீரியம்க்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ நம்ம இங்க வந்து 100 லாட் வந்து ஸ்ட்ராங்கிள்ஸ் தான் பண்ணிக்கணும். இதே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம் பாத்தீங்கன்னா 27 கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் போயிட்டு பொசிஷன் போயிட்டு பே ஆஃப் போயிடலாம். எத்தீரியம்ல இந்த ஆல் இல்லாம 12th டிசம்பரோட எக்ஸ்பைரியில் எடுத்த ட்ரேட் மட்டும் பார்த்தலாம். 12th டிசம்பர் எடுத்த ட்ரேட் பாத்தீங்கன்னா $22 ப்ராஃபிட்ல இருக்கு. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தோம். இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் ஒரு $40 தான். ஓகே, இது வந்து $20 கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இப்பயே நமக்கு வந்து 50% ப்ராஃபிட் வந்து இது அச்சீவ் பண்ணிருச்சு. ஆனா இதுல இன்னும் மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா $74 வரைக்கும் நமக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணா லாஸ் வந்து அன்லிமிட்டட் லாஸ். இதுல வந்து எந்த ஒரு எஜ்ஜுமே நம்ம பண்ணாத நமக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதையும் ப்ராஃபிட்டபிள் தான். காலில் 3500 ஸ்ட்ரைக்கையும் புட்ல 2600 ஸ்ட்ரைக்கையும் செல் பண்ணிடும். $41 என்ட்ரி பிரைஸ், $33 என்ட்ரி பிரைஸ். இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சார்ட்ல வந்து மார்க் பண்ணிடலாம் 3500. ஸோ அப்சைடு பார்த்தீங்கன்னா 3500 அப்படின்ற ரேஞ்சு, 500, 740 இந்த பர்பிள் கலர் லைனு. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 2525. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இன்னும் இதுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது வந்து அப்சைடு வந்து ஒரு 20% மார்க்கெட் மூவ்மெண்ட் தான் நமக்கு பிரேக் ஆகும். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15% கிட்ட மார்க்கெட் டவுன் ஆனால் தான் நமக்கு வந்து டவுன் சைடு பிரேக் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள 12 டிசம்பர் வரைக்கும், ஏன்னா இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி, அது பை வீக்லியும் சொல்லலாம். வீக்லி அதுக்கு அடுத்த வீக் செகண்ட் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு வந்து $74 வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 41.9. இதுல காலில் என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 33, 2 பிளஸ் பண்ணா 74. ஸோ உங்களோட நெட் கிரெடிட் 74.88, 74.9 அப்படின்னு கேட்டது. லாஸ் வந்து அன்லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் பிரேக் ஆகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வயலண்டா மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இன்கேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இதுல கரண்டா ரன் ஆயிட்டு இருக்க ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $22.97 வந்து ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம இப்போ எவ்வளவு ப்ராஃபிட்ல இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஒரு $49 கிட்டத்தட்ட $50 கிட்ட இதுல ப்ராஃபிட்ல இருக்கு. அதாவது எத்தீரியம்ல மட்டுமே நம்ம வந்து ஓவரால் எவ்வளவு ப்ராஃபிட்ல இருக்கும் அப்படின்னா எத்தீரியம்ல மட்டும் 2 எக்ஸ்பைரியில உள்ள பொசிஷனை சேர்த்து $49 ப்ராஃபிட்ல இருக்கும். பிட்காயின்ல பாத்தீங்கன்னா ஒரு $17 ப்ராஃபிட்ல இருக்கும், $17.87. கிட்டத்தட்ட நம்ம ஒரு $66 இப்போ ப்ராஃபிட்ல இருக்கிறோம். இந்த பொசிஷனை வந்து அடுத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணணும். அப்படி எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லைன்னா நம்ம எப்போ ப்ராஃபிட் புக் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $66 வந்து நம்ம ஓவரால் ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ இந்தியன் ருபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5600 கிட்ட இருக்கு. இதே டாலர்ல பார்த்தீங்கன்னா $66 நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட் $66 வந்து இங்க ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 117, அதாவது $117 தான். ஸோ அப்போ இந்த பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 66 கிட்டத்தட்ட 67 வரப்போகுது. 67 டிவைட் பை டெபாசிட் பண்ண அமௌண்ட் $117.
இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 57% வந்து வித்தின் 5 டேஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். 57% அப்படின்றது என்னோட இந்தியன் மார்க்கெட் ட்ரேடிங்ல, அதாவது இந்தியன் ஆப்ஷன் ட்ரேடிங்ல இது வந்து என்னோட இயர்லி ரிட்டர்ன் கூட இது அச்சீவ் ஆகுமா அப்படின்றது இல்லை. ஏன் அப்படின்னா ஓவரால் இயர்ல 57% பண்றேன். இதை மந்த்லி 12 மந்த்துக்கு டிவைட் பண்ணோம்னா நான் ஒரு மந்த் 4% பண்ணணும். நான் எவ்ரி மந்த் நான் 4.7% பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா ஒரு 3 to 4% நம்ம எய்ம் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேடும் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆனால் நம்ம வித்தின் 5 டேஸ்ல 57% வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் உள்ள மார்க்கெட் தான் கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண வீடியோ தான். இதுல இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாம ஸ்டடியும் பண்ணாம உங்களோட மணியை உள்ள போட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பரா கிரிப்டோ மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்க. படிப்படியா ஒவ்வொரு மார்க்கெட்டா புரிஞ்சுக்கிட்டு கிரிப்டோ மார்க்கெட்டையும் ஒரு சைட்ல பண்ணுங்க. ஃபுல் கேபிட்டலையும் போட்டு நீங்க இதுல ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன கேபிட்டல், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு பாருங்க. 10,000 எனக்கு லாஸ் ஆனாலுமே அது பெரிய லாஸ் கிடையாது. அதை நம்ம ஆல்டர்னேட்டிவா அடுத்து இந்தியன் மார்க்கெட்லயும் எங்கேயோ ஒரு ப்ராஃபிட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 57% ப்ராஃபிட்டும் பண்ணிருக்கோம். அடுத்தடுத்து இந்த 10,000 கேபிட்டல்ல அதை இனிஷியலா டெபாசிட் பண்ண 10,000 1 lakh அப்படி கொண்டு போகலாம். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றத ஒரு சேலஞ்சாவும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது, நம்ம இந்த 10K 1 lakh கொண்டு போய் முடிக்கிறோமா, அதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் எடுத்துக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கடுத்து கிரிப்டோ மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ல கிரிப்டோ மார்க்கெட்ல யூஸ் பண்ற மாதிரி அவைலபிள் இருக்கு, அது இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன மாதிரி பண்ணணும், பொசிஷனல் ட்ரேடிங்னா என்ன, இப்போ நம்ம பண்ண மாதிரி மந்த்லியில பொசிஷனா எப்படி பண்ணணும், நம்ம ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒர்க்குக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த மாதிரி சைட் பை சைடா எப்படி பொசிஷனலா பண்றது அப்படின்ற மாதிரி வீடியோ வேணாலும் அடுத்தடுத்து நான் மேக் பண்றேன். ஸோ அதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்து வர்ற வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகவும் வரும். ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.